ஹை சிஏ ஃபவுண்டேஷன் லா பேப்பருடைய வெயிட்டேஜ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அதுதான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அக்கௌண்ட்ஸுடைய வெயிட்டேஜோட தனி வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அதே மாதிரி அக்கௌண்டிங் டிப்ஸ் நான் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி தான் இங்கே நம்ம லா பேப்பர் வந்து வெயிட்டேஜை முதல்ல வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். அதாவது விச் மீன்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட். இவங்க வந்து எப்பயுமே வந்து 1A அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே தான் இங்கே கேட்குறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1B வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. 1C வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் உங்களுக்கு என்ன கொஷின் எந்த நம்பரில் வரும் அப்படின்றது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியம் இல்லை. விச் மீன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதை. ஸோ தட் இந்த வெயிட்டேஜ் அனாலிசிஸில் நம்ம இதை பெருசாக வந்து அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க அதான் கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் ஃபஸ்ட் கொஸ்டின் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் தான் எப்பயுமே வந்து செகண்ட் கொஸ்டின் 1B ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 1C வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப்பு. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தட். பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு சில பல பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, சரி, அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2 நான் இங்கே போட்டிருக்கேன். நான் எப்பயுமே 2A வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், 2B வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட், 2C வந்து பார்த்தீங்கன்னா LLP. அதே மாதிரி கொஸ்டின் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா A பார்ட்னர்ஷிப் ஆல்வேஸ், B கம்பெனிஸ் ஆக்ட், C வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா A ஆல்வேஸ் கான்ட்ராக்ட், B நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், C வந்து இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு. கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பேட்டர்ன். ஓகே, சரி, இது நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது இந்த இடத்துல ஓகே, இதே மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை. வேறு எதை பற்றி இந்த வெயிட்டேஜில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. இப்போது இதில் விச் மீன்ஸ் கொஸ்டின் நம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்வேஸ் டைரக்ட் தியரி எவ்வளோ மார்க் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் 6 மார்க்ஸ் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2B என்னவா தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தியரியாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 2Cயில் சம்டைம்ஸ் தியரி கேட்குறாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3Bயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் தியரி இருக்குது. ஆன் அன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் 3ல். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்வேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4Bயும் சரி 4Cயும் சரி. இந்த 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவாக தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு 7 மார்க், அதுவும் டைரக்ட் தியரி தான் இருக்குது. 6 மார்க்ஸ் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு. இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சிஏ இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, சரி, இப்போது இந்த 4வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விச் மீன்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நான் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன். விச் மீன்ஸ் தியரியாக இருக்குது. இது டைரக்ட் தியரி தான் இந்த இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ஸோ இது வந்து எனக்கு நான் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டினை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுறலாம். இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இதே ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுமா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட் ஒன்லி நோஸ். பட் இப்போ வரைக்கும் 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் தியரி. ஓகேவா சார்? டைரக்ட் தியரி அப்படின்னு சொன்னால் நல்லா எழுதலாமே சார் அப்படின்னா அதை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். ஓகே, சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் B மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி, அதுவும் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ஒரு 7 மார்க்ஸ். அதே மாதிரி 5C வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 மார்க்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி. ஓகே, டைரக்ட் தியரி. அதே மாதிரி 6B வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்ட் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. இதில் தியரி மட்டும்தான் அவங்க கேட்கவே செய்கிறாங்க. ஓகே, ஸோ அது போக வந்து 6C வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 6, இது ஒரு 7, 13 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி. இது மூலமாக என்ன சார் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் கேஸில் தான் கேட்குறாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடீஸ் கேட்குறாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. தட். பட் ஆனால் எதை நம்ம சூஸ் பண்ணுறது சார்?
கேஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேஸ் ஸ்டடீஸ் என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன், அனாலிசிஸ், தென் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன். நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் எழுதணும் நம்ம பேட்டர்னை. கேஸ் ஸ்டடி கேட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க எந்த ப்ரொவிஷனை வந்து டச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம முதல்ல எழுதணும். அந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் செக்ஷன் நம்பர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் நம்பர் கரெக்டாக தெரிஞ்சுது, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் நம்பர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போடுங்க. அதர்வைஸ் எப்படி நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா as per இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஆர் as per இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 ஆர் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரொவிஷன்ஸ்க்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அனாலிசிஸ், அந்த கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணணும். தென் ஃபைனலாக எப்பயுமே கன்க்ளூஷன் வந்து ஃபைனலாக தான் கொடுக்கணும். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக லா பேப்பருடைய டிப்ஸில் நான் பேசுகிறேன். ஸோ ஒரு ப்ரொவிஷன் விச் மீன்ஸ் ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். பட் டைரக்ட் கொஷின்ஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? டைரக்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் 7 மார்க் அவங்க கேட்குறாங்க, 6 மார்க் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து 8 to 9 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டான பாயிண்ட்ஸு. அது ரொம்ப ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கு, எல்லா பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராப்பராக எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதுங்க. நம்ம அது ரெலவெண்ட்டாக ஏதோ ஒரு கதை எழுதுகிறோம் சம்திங் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெலாம் இங்கே மார்க் இருக்காது. கிளியர் கட்டாக எக்ஸாமினர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பேப்பரை அவாலுவேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்கே அவங்களே கொடுத்துருவாங்க ஐசிஐலேருந்து இந்த பாயிண்ட் இருந்துச்சுக்கா, இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் இருக்கான்னு சொல்லி. அந்த ரெலவெண்ட் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ மார்க்ஸ். நம்மளாம் கதை எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் மார்க் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ தட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுக்க வந்து ட்ரை பண்ணிடணும். அப்போ தான் நம்ம மார்க்ஸ் வாங்க முடியும். இதுவே கேஸ் ஸ்டடி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய ரெலவெண்ட் ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே போதும். அனாலிசிஸும் கன்க்ளூஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷனை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் எல்லா பாயிண்ட்ஸ் எழுதணுமா அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதோடைய ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் டைரக்ட் கொஸ்டினை விட. ஸோ தட் அக்கார்டிங் டு தட் உங்களுடைய சாய்ஸை நீங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அது போக இல்லை அப்படின்னா நான் சில சாப்டரில் விட்டு வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த சாப்டர் விட்டு வச்சுருக்கீங்கன்றதையும் நம்ம இங்கே இது வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரெண்டை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஓவரால் சம்மரிக்குள்ளே வருவோம். கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 + 6 அது என்ன சார் 6 அப்படின்னா இன்டர்னல் சாய்ஸ் இருக்குது இல்லையா, அதை 6 மார்க்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் கொஷின் பேப்பரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து சாய்ஸ் 20 மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஷினில் பி பார்ட் வந்து இன்டர்னல் சாய்ஸ் இருக்குது, அது ஒரு 6 மார்க்கு. டோட்டலாக 126 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலு. ஸோ அப்போ நீங்கள் இதில் எது தான் எடுத்துக்கணும் அப்படின்னா 32 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெயிட்டேஜ் படி பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். பட் கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர் 3, யூனிட் நம்பர் 5, யூனிட் நம்பர் 2 இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. நம்ம முக்கியமான கொஸ்டின் சொல்ல முடியுமா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த செக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக படிச்சுட்டு போகணும். நம்பர் தேவையில்ல, பட் ப்ரொவிஷன்ஸை ப்ராப்பராக படிச்சுட்டு போகணும். பட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஃப் பாசிபிள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் நான். சரி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து இதுவரை எப்பயுமே வந்து 21 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. செப்டம்பர் 25 அட்டம்ப்ட்லேருந்து எடுத்திருக்கேன் நான். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 20 செப்டம்பர் 25 எடுத்தாலும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மே 25க்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜானுக்கும் அதான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றமே அவங்க வைக்கிறது இல்லை. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எல்பியில் வந்து 6 மார்க்ஸு, கம்பெனிஸ் ஆக்ட் 21 மார்க்ஸு, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா தியரி தான். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தியரி இருக்குது. கம்பெனிஸ் ஆக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தியரி இருக்குது. கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி இருக்குது. ஸோ டைரக்ட் தியரி இருக்குது. இப்போ டைரக்ட் தியரி மட்டும் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னா கவனிங்க, இன்க்ளூடிங் இன்டர்னல் சாய்ஸ் இந்த 6 மார்க் நான் சொன்னேன் இல்லையா கான்ட்ராக்டில், அதையும் சேர்த்து 46 மார்க் செப்டம்பர்
25ல 80 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி. மே 25ல பார்த்தீங்க அப்படின்னா 64 மார்க்ஸ் வந்து டைரக்ட் தியரி, 62 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி. ஜான் 25ல வந்து பார்த்தீங்கன்னா 66 மார்க்ஸ் வந்து டைரக்ட் தியரி, 60 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ். இப்போ நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா ஜான் 26ல இருக்கோம். ஸோ தட் தியரி பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் வில் பி தேர். டைரக்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1.5 டேஸ் வந்து 1.5 டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறீங்க இல்லையா, அதில் நீங்கள் மோஸ்ட்லி எதை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸு. டைரக்ட் கொஸ்டின்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்சஸ்ஸு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ஓஏன்னா என்ன, ஏஓஏன்னா என்ன, ஒரு 3 டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் இல்லையா, அந்த வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது போக ஏற்கனவே நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, கேஸ் லா கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கேட்குறாங்க, விச் மீன்ஸ் அந்தந்த செக்ஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 1.5 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 1 டே வந்து டைரக்ட் கொஸ்டினை, ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி. ஸோ இது ஐசிஐ பொறுத்த வரைக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ இந்த ஜூன் 2026ம் நிறைய வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வில் பி தேர். ஸோ தட் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 டேல ப்ராப்பராக டைரக்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறப்ப கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு போங்க. டைரக்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ரெலவெண்ட் பாயிண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்கு. ஸோ தட் நீங்கள் பாயிண்ட் கொடுக்காம வேறு ஏதாவது நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அந்த பாயிண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் டைரக்ட் கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுத ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்டை வந்து ரெக்கலெக்ட் பண்ணி உங்களால் எழுத முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் நல்லா வாங்க முடியும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.